பொதுவாக பேங்க்கில் லோன் வாங்கணும் அப்படின்னா 750 சிபில் ஸ்கோர் இருந்தால் போதுமா? அதான் இல்லை. மற்ற சில விஷயங்களையும் பேங்க் சைடில் கவனிப்பாங்க. அதில் குறிப்பாக உங்களுடைய வருமானம் மற்றும் இஎம்ஐ தொகையை கவனத்தில் கொள்வாங்க. உதாரணத்துக்கு மாத வருமானம் 1,00,000 இருந்தால் மாதம் 40,000 ரூபாய் வரையிலான வரம்பில் வரக்கூடிய இஎம்ஐக்கான லோனை கொடுப்பாங்க. ஆனால் அதே சமயம் இஎம்ஐ 40,000 தாண்டும் பட்சத்தில் சிபில் ஸ்கோர் 750 இருந்தாலும் உங்களுக்கான லோன் அமௌண்ட் கேன்சல் ஆகிடும். மாத வருமானத்தில் 40% கீழே வரக்கூடிய தொகை தான் இஎம்ஐயாக இருக்கணும் அப்படிங்கிறதே இதோட அர்த்தம். இதில் முக்கியமாக நீண்டகால சிபில் ஸ்கோர் மெயின்டெனன்ஸை பேங்க் சைடில் பார்ப்பாங்க. இப்போது நீங்கள் தொடர்ந்து 6 மாதமாக 750ன்னு சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. இன்னொருத்தர் 3 வருடமாக 720ன்னு சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. இதில் 720 சிபில் ஸ்கோர் வச்சிருக்கிற நபருக்கு தான் லோன் கொடுக்க பேங்க் முன் வரும். காரணம், பேங்க் சைடில் ஸ்டெபிலிட்டியை தான் பார்ப்பாங்க, ஸ்கோரை இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே உங்களோட ஜாப் ஸ்டெபிலிட்டியையும் பேங்க் சைடில் நோட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 2 வருடத்தில் 3 கம்பெனி மாறி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ஸ்டேபிளாக இல்லைன்னு சொல்லி பேங்க் லோன் தர மறுத்துரும். அதனால் லோன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சிபில் ஸ்கோரில் மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லையும் கவனம் செலுத்தினா நிதி நெருக்கடி காலத்தில் எளிதாக லோன் எடுக்க உதவும்.